இந்த நிகழ்ச்சிக்கான தலைப்பு தயாரிக்கும்போது கரப்பான் போராட்டம் ஒரு புது பரிணாமம் எடுத்து நாடாளுமன்றத்தை நோக்கி நேற்று போராட்டம் பேரணியாக போய் தடியடியெல்லாம் நடந்தது. ஆனால் அதை விஞ்சும் வகையில் காட்சிகள் சற்று நேரம் முன்னாடி வரைக்கும் டெல்லியில் பிரதமர் இல்லத்தின் முன்பாக அரங்கேறி இருக்கின்றன. அந்த காட்சிகளை பாருங்கள். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அவரது சகோதரி காங்கிரஸ் முக்கிய தலைவர் பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கட்சி தலைவர், இவங்கெல்லாம் பிரதமர் இல்லத்தின் வாயிலில் அமர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. கோரிக்கைகள் நீண்டு கொண்டே போகுது, அதனால் அவங்க கோல் போஸ்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறாங்க, அதனால் ஏற்க முடியாது அப்படின்னு மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். ஒரு போர்க்களமாகவே டெல்லி காட்சியளிக்கிறது நேற்றும் இன்றும். இது வரக்கூடிய நாட்களுக்கு ஓயப்போவதில்லை அப்படிங்கிறது தான் பார்க்கின்றோம். இதோடைய பின்புலம் தெரியும். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற ஒரு அமைப்பு தோன்றி நீட் விவகாரத்தில் பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது, கல்வி சீர்திருத்தம் வேண்டும், இந்த முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தொடங்கி வெவ்வேறு பரிணாமம் எடுத்து வருவதை நம்ம பார்க்கின்றோம். எல்லை மீறுவது இந்த அமைப்பினரா, அரசா, இப்படி பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. எதிர்கட்சிகளும் கூட வீரியமாக இதில் இறங்கி இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். நம்முடைய புன்னை வளவன் அரசியல் விமர்சகர் இணைகிறார், எஸ் ஸ்ரீராம் அவர்கள் இணைகிறார். திரு எஸ் ஸ்ரீராம், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரியும். இது ஒரு அனார்கி, இது ஒரு லா அண்ட் ஆர்டரை சேலஞ்ச் பண்ணுறாங்க, பிரதமரின் இல்லத்தின் முன்பு போய் செய்யலாமா அப்படின்னு. ஆனால் என்ன காரணத்துக்காக இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதோ, ஒரு கல்வி சீர்திருத்தம், பெரிய முறைகேடு நடந்திருக்கு, அது ஒரு ஜஸ்டிஃபைட் டிமாண்டாக நீங்கள் பார்க்கலையா? நீங்கள் ஆரம்பத்திலேயே அரசு இதை சரியாக அணுகி இருந்ததுன்னா இட் வுட் ஹவ் நாட் ப்ளோன் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன். ஆடியோ கேட்கல ஸ்ரீராம் சார், நீங்க மியூட்ல போட்டிருக்கீங்களா? ஆடியோ கேட்கல. ஐ அம் நாட் ஹியரிங் யூ வெல். கேக்குது? இப்ப கேக்குது. இல்ல, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு உங்களுக்கே தெரியும்னு சொல்றீங்க. ஆனா இந்த சோனம் வாங்சுக் இப்ப இன்னைக்கு தர்ணா பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஏன் 2023 போய் தர்மேந்திர பிரதான பொண்டாட்டியோட போய் மீட் பண்ணி, நீங்க அருமையா பண்றீங்க, உங்க இன்னோவேட்டிவ் நியூ எஜுகேஷன் பாலிசி பயங்கரமா இருக்கு, நாட்டு இளைஞர்களுக்கு அது ரொம்ப சூப்பர் அப்படிலாம் ஏன் இதே சோனம் வாங்சுக் அன்னைக்கு சர்டிபிகேட் கொடுத்தாரு? அன்னைக்கு தர்மேந்திர பிரதான் ஏன் வாழவாக பேசினாரு? மேட்டர் டு பாண்டர் சார். அவர் எல்லாத்துக்கும் எதிர்க்கிறவர் இல்ல அப்படின்னு நீங்களே இஸ் a reasonable man சொல்றீங்க. let me complete. So the point is, நான் நிச்சயமாக அந்த தவறுகள், நீட் லீக்கேஜ் தவறுகளை கொஞ்சம் சிறப்பாக கையாண்டு இருக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. அதுல முறைகேடுகளை இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம். இந்த தவறு அரசாங்கத்தோட இன்டென்ஷனல் ஃபால்ட் இல்ல, பட் ஆர்டர் ஆஃப் த டே அதை கொஞ்சம் பெட்டரா ஹேண்ட் பண்ணிருக்கலாம். நீங்க குறைக்கிறீங்களோ ஸ்ரீராம் சார்? இன்னைக்கு ஒரு நாட்டுடைய போர் விமானங்கள்லாம் கொஸ்டின் பேப்பரை கொண்டு போற அளவுக்கு, ஐபி ஈடுபடுற அளவுக்கு, பிரதமர் மேற்பார்வையாளர் அளவுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம் நடக்குதுன்னா அந்த சிஸ்டத்திலே பெரிய கோளாறு இருக்கு. அதை அட்ரஸ் பண்ணணும். அதை இன்னொரு பிரச்சனை இல்லாம அது ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கணும்னு நம்ம ஏத்துக்கணும் தானே? Well, it is not a simple exam. You're talking about almost 44 lakh or 50 lakh students appearing. It might look so easy for your side. Let me complete.
எங்க தமிழ்நாட்டுல 4 வருஷமா ஒரு குரூப் 2 எக்ஸாம் நடத்த முடியாம திண்டாடுற அரசாங்கத்தை பத்தி நீங்க கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க. கேட்கலாம். 4 வருஷம் குரூப் 2 எக்ஸாம் தமிழ்நாட்டுல 4 வருஷமும் கேன்சல் பண்ணி எல்லா வாட்டியும் முறைகேடு. அத பத்தி 4 கேள்வி கேளுங்க. நீங்களும் கேளுங்க. இது நேஷனல் இஷ்யூ. நான் மறுக்கல. But allow me to complete. I'm simply endorsing. So there is an issue. நான் மறுக்கல. தவறு இருந்திருக்கு. அதை நிச்சயமாக சரி செய்ய முடியும். அதற்கான ஒரு நீங்க இளைஞர்களும் அதை போராடலாம். அதெல்லாம் யாரெல்லாம் போறாங்க பாருங்க. இந்த பிரகாஷ் ராஜ், இந்த 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 ஷபனா அஸ்மி, இதே லெப்டிஸ்ட் கூட்டங்க. இந்த லெப்டிஸ்ட் கூட்டம் இது ஒன்றும் பெரிய வேலிட் ஸ்டூடெண்ட் இல்ல. ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு நிச்சயமாக வருத்தம் இருக்கு. நானும் அதை வருந்துகிறேன். அது தவறு நடக்க கூடாது. இதுல லாரி லோடு ஃபுல்லா கல்லு வச்சுட்டு ஒரு ஓரமாக லாரி லோடு ஃபுல்லா கல்லு வச்சு நிக்கிறவங்க எல்லாம் பெரிய ஸ்டூடெண்ட்ஸா? இதெல்லாம் அப்பட்டமான பொறுக்கித்தனம். இது நிச்சயமாக ஏற்புடையது அல்ல. நாங்க சும்மா மேலும் மேலும் சொல்றோம்னு. நிச்சயமாக தவறு நடந்திருக்கு. அது அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும். இதே வான்சுக் அவ்வளவு அழகா புகழ்ந்து போயிருக்காரு. அவர் என்ஜிஓ கேன்சல் ஆன உடனே அவர் நடத்துறாரு, எல்லாம் பண்றாரு. இது முழுக்க எதிர்கட்சியும் அவர்களுக்கான இந்த வேலை வெட்டி இல்லாத காக்ரோச் சொன்னது கரெக்ட். வேலை வாய்ப்பு வெட்டி இல்லாதவர்கள் அரசாங்கத்தையும் மக்களையும் அச்சுறுத்தலுக்காக செய்யும் செயல். நிச்சயமாக தர்மேந்திர பிரதானும் பிரதமர் மோடி அவர்களோ இந்த எக்ஸாமை இன்னும் கொஞ்சம் சீரியஸா எடுத்திருக்காங்க. ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்லாம் சொல்லாதீங்க. ஒரு குரூப் 2 எக்ஸாம் ஒரு 4 வருஷமா ஒழுங்கா நடத்த முடியல தமிழ்நாடு அரசாங்கத்தால. இல்ல சார், நான் சிம்பிள் எக்ஸாம்னு சொன்னதை கூட நான் பின்வாங்கிக்கிறேன். ஆனா ஒரு எக்ஸாம் அந்த நாட்டுடைய வான்படை ஈடுபட்டு விமானங்கள்லாம் பறந்து பிரதமர் ஐபி எல்லாம் இந்த மாதிரி முகமைகள்லாம் தலையிட்டு செய்யும் போது it looks strange, it's very bizarre. பட் அதே at the same time திரு பொன்னைவளவனுடைய கருத்தை கேட்கணும்னு விரும்புகிறேன். திரு பொன்னைவளவன் இது எல்லாம் சரி, இந்த கோரிக்கைங்கிறது சரி, பட் இதில் டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் ரொம்ப ஒரு அனார்கிக்கல் ட்ரெண்ட் தென்படுதே. ஒரு எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. பலர் அஞ்சுறாங்க, இது நேபாள் மாதிரி இருக்கு, ஸ்ரீலங்கா மாதிரி இருக்கு, வங்கதேசம் மாதிரி இருக்கு அப்படின்னு. அவ்வளோ தூரம் போவது நாட்டுக்கு நல்லது இல்லை. தட்ஸ் டேக்கிங் டூ ஃபார்ல. இப்போ இதில் 2 விஷயம் இருக்குது. நான் சொல்கிறது நேற்றைக்கு நடந்த போலீஸ் எக்ஸஸ், அதை நீங்கள் தனியாக வைங்க. நீட் என்டிஏ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அது எஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையா, சென்ட்ரலைஸ்டு எக்ஸாம்ஸ் இதில் நடக்கக்கூடிய ஃபெயிலியர்ஸ், அதனுடைய ஹிக்கப்ஸை எப்படி இவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க கடந்த 10 வருடம், அதுக்கு முந்தைய 10 வருடத்தையும் நம்ம பேசலாம், அதில் பிரச்சனை இல்லை. இதை தனியாக வைக்கணும். இதற்கு பிறகு பொலிட்டிக்கல் பிளேயர்ஸினுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் என்னவா இருக்குது, போராடக்கூடிய மாணவர்கள் கையில் இருந்து நேற்றைக்கு வரை சிஜேபி சென்ட்ரிக்காக இருந்ததை இன்றைக்கு காங்கிரஸ் கையில் எடுத்து அதை பொலிட்டிக்கலாக அவங்க அதை ஈல்டுக்கு எடுத்துட்டாங்களாங்கிறத நம்ம தனியாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நான் கேட்கறது, அங்கே வந்திருக்கிறவர்கள் நீங்கள் வைக்கக்கூடிய சார்ஜஸ் படி 3வது விஷயத்துலேருந்தே வருவோமே. இன்னைக்கு ராகுல் காந்தி போராடுற நீங்க விஷுவல்ஸ் கூட ப்ளே பண்ணலாம். இந்நாள் வரைக்கும் அந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட்ல போய் ஜந்தர் மந்தர்ல கலந்துக்கவே இல்லையே. இதுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்குது அப்படிங்கும் போது எனக்கு ஒரு விஷுவல் வேணும், எனக்கு ஐ நீட் அ மொமெண்ட் டு ஷைன் அப்படின்னு அவர் அதை எடுத்துக்கிறாரா? இதில் 2 விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு ப்ராபப்ளி 2014 ஞாபகம் இருக்கலாம். அன்னைக்கு இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷனை கையில் எடுத்து கொண்டு போனதுங்கிறது அண்ணா ஹசாரேவும் மற்றவர்களுமாக எடுத்து போனார்கள். பட் பொலிட்டிக்கல் ஈல்டை யார் எடுத்தா அப்படின்னா பிஜேபி தன்னை பொசிஷனாக பிரைம் பொசிஷனாக இருந்ததுனால பொலிட்டிக்கல் கெயின் அவங்க எடுத்தாங்க. சிஜேபி என்கிற வார்த்தையை நேற்றைக்கு அவரிடம் ஆக்சுவலாக பார்லிமெண்ட் விட்டு அவர் வெளில வரும்போது ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கிறப்ப அவர் நோ கமெண்ட்ஸ் சொன்னதாகத்தான் பதிவாகிறது. அதுக்கு பிறகு போயிட்டு ராகுல் காந்தி அவர்கள் கான்சியஸா அவரை வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவில் யூத்ஸ் அப்படின்னும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு தான் அவர் பயன்படுத்துகிறாரே தவிர சிஜேபிங்கிற டியூ கட்டஸ் அவர் கொடுத்தாரான ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அந்த இடத்துல பொலிட்டிக்கலி அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு ஒரு மைலேஜை தான் கொடுக்கணுமா என்கிற எண்ணம் வருது. 2வது, அவங்களுடைய எண்ணம் இன்றைக்கு வரை இதற்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்யணும் என்கிற இடத்துல இருந்து வேற கோல் போஸ்ட்டை மாற்ற வேண்டாம்னு சிஜேபி சொல்லிட்டு நேற்றைக்கு நடந்த புருட்டாலிட்டிக்கு பிறகு இன்னைக்கு நாங்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி போகலைங்கிற இடத்துக்கு வராங்க. ஆனால் அதனுடைய கோரிக்கை வெயிட்டேஜை ஏற்றி கோல் போஸ்ட்டை மாற்றி டைல்யூட் பண்ணுற வேலையை இன்றைக்கு காங்கிரஸ் செய்து இருக்கிறதா? அவங்களுக்கு உணர்வு இருக்கலாம், நான் அதை மறுக்கவே இல்லை. அவங்களுக்கு எல்லா வகையிலும் இருக்குல்ல. இன்னைக்கு நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் வீட்டை முற்றுகையிடுறார் அப்படின்னா இன்னைக்கு சர்வதேசம் கணக்கில் எடுக்கும். அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குல்ல. அவர் இன்னைக்கு கைதாரார் அப்படின்னா இட் இன்க்ரீசஸ் த டிமாண்ட்ஸ்
லெஜிட்டிமசி இல்லையா? இந்த விஷயத்தை நாடாளுமன்றத்தினுடைய ஃப்ளோருக்குள்ள இதை விவாதிக்கணும்னு ஒத்திவைப்பு நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட போது அதில் ஃபர்தராக எங்களை வந்து எங்கேஜ் பண்ணலங்கிறதுனால அவங்க ரோட்ஸ்க்கு வராங்க. ஆக்சுவலாக ரோட்ஸ்க்கு இவங்க லாஸ்ட்டாக தான் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. பட் இப்போ என்டையர் நேஷனும் ராகுல் காந்தியில் தொடங்கி அத்தனை பேரும் கைதானதை நோக்கி நகர்கிறது. இந்த இடத்துல சிஜேபிக்கான கிரெடிட்ஸ் டைலூட் பண்ணுவதை தாண்டி அவங்களுக்கான பொலிட்டிக்கல் இல்டா போயிருச்சு. பட் அவங்களுடைய கோரிக்கைகள் நீங்கள் பாருங்க, இன்னைக்கு வந்து காங்கிரஸோ சமாஜ்வாதியோ மற்ற கட்சிகளோ தேர் எலெக்டட் டியூலி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ அவங்க இதை முன்னெடுக்கும் போது ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ அவங்கள ஒரு சைட் பேரா தள்ளுறது சரியா இல்லை? இப்போ இந்த கேள்வியை நான் ரைஸ் பண்ணுறேனே, இந்த நீட் பேப்பர் லீக் வந்த பிறகு இந்தியா முழுக்க த்ரூ அவுட் இந்தியா காங்கிரஸ் நாங்கள் வந்து அந்த நீட்டுக்கு எதிராக ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணுறோன்னு ஒரு 7-8 சிட்டிஸை ஷெட்யூல் பண்ணாங்க. அதில் ராகுல் காந்தி கோட்டாவில் மட்டும்தான் அட்டன் பண்ணார். அதற்கு அடுத்தது அவர் வந்து அவைலபிள் இல்லை என்று சொல்லி எல்லாமே தள்ளி வைக்கப்பட்டது. நீங்கள் ஸ்ட்ரீட்ஸ்க்கு வராமல் இருந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் போய்விட்டு சிஜேபி அதை பயன்படுத்தி மொமெண்டத்தை கொண்டு போன ஹைஜாக் பண்றது அப்படிங்கிற இடத்துக்கு தான் அது வந்து நிக்குது. மத்திய அரசுடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? இது வந்து இன்னும் இது ஒரு லெஃப்டிஸ்ட் கூட்டம், இது அவங்களுடைய போராட்ட வடிவம், எல்லா காலமும் இதான் செய்வாங்க, டோன்ட் டேக் இட் சீரியஸ்லிங்கிற ரெண்டு விஷயம். இந்த லெஃப்டிஸ்ட் கூட்டமாக இருக்கிறது என்பதற்காக நேற்றைக்கு போலீஸ் புரூட்டாலிட்டி நடந்ததும் இன்றைக்கு அதில் ஒரு இன்சிடென்ட்டை நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சோமோட் எடுத்துருக்காங்க. சில ஃபோட்டோகிராஃப்ஸ் மட்டும் காட்டுறேன். இது இப்போ நேற்றைக்கு அவர்கள் நடத்தப்பட்டது. என்னுடைய கேள்வி, இன்றைக்கு காங்கிரஸ் எம்பிஸை அப்போசிஷன் எம்பிஸை காவல்துறையினர் அவங்க அப்புறப்படுத்தும் போது there is ஒரு மைல்டு கன்சர்ன் இருக்கு, ரெஸ்ட்ரெயின் பண்றாங்க. ஆனா அவங்களை இன்ஜூர் பண்ணணுங்கிற நோக்கம் இல்லாமல் அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற இன்டென்ட்டோட ஒரு ஃபோர்ஸ் பண்ணப்படுது. பட் அதே வேளையில காங்கிரஸ் எம்பிக்கள் யாரும் காவல்துறையினர் மேல கல்ல தூக்கி எறியல, காவல்துறை வாகனத்தை உடைக்கல. இங்க கலந்துகிட்ட பலர் அனார்கிக்கலா நடந்துகிட்டாங்க. காவல்துறை நூற்றுக்கணக்கானோர் இன்ஜூர் ஆயிருக்கிறாங்க, இன்க்ளூடிங் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ். அதை நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? அடிப்படையில் நேற்றைக்கு காவல்துறை ஸ்டோன் பெல்டிங் வீடியோஸ் வந்தது. காவல்துறை அதில் இருக்கக்கூடிய ஒரு காரை அவங்களே உடைக்கக்கூடிய வீடியோ வந்தது. இப்போ இதில் எந்த தரப்பு யார் ஃபர்ஸ்ட் பண்ணான்னு அகைன் அதை நீங்கள் ஒரு ஃபார்மல் இதுக்கு தான் போராட்டக்காரர்களே உடைக்கிற காட்சிகள் வந்தது. போராட்டக்காரர்களும் உடைக்கிறாங்க. இந்த போராட்டக்காரர்கள் காவல்துறையினரை காயப்படுத்துகிற காட்சிகளும் வந்தது. இதில் யார் ஃபர்ஸ்ட் தொடங்கினாங்கிறத நமக்கு ஃபுல்லாக பார்ஷியலான விஷுவல்ஸ் தான் இருக்குது. இப்போ சிக்கலே அதுதான். அந்த இடத்துல போராட்டக்காரர்களுடைய எண்ணிக்கை என்ன, காவல்துறையினுடைய எண்ணிக்கை என்ன, எவ்வளவு பேர் ஸ்டோன் பெல்டிங்கான ஏற்பாடுகளோடு வந்தார்கள், அதை தாண்டி இங்க யார்கிட்ட ஃபோர்ஸ், இது ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆர்ம்ஸோட இருந்தாங்க நம்ம சொல்ல வரமா? லத்தி சார்ஜ் இப்போ லத்தியில் நெயில்ஸை உள்ள அதில் இன்சர்ட் பண்ணி கொண்டு வருவோம். போலீஸ் எக்ஸஸ் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை அப்படிங்கிறீங்க. ரெண்டு விஷயத்தை எழுப்பியிருக்கிறீங்க. டாக்டர் சுமந்த் கிட்டையும் போயிட்டு அது எக்ஸாம் ஆங்கிளுக்கு வருவோம். டாக்டர் வேர் இஸ் இட் ஹெட்டிங்? நேற்று சிஜேபி மாணவர்கள் அப்படின்னு போய் இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஏரும் எங்கேஜ் ஆயிருக்கு. ஒரு பக்கம் இந்த கோரிக்கைகளுடைய நியாயம் பார்க்கவே அது பார்க்குற அதே வேளையில் இது ரொம்ப எல்லாம் மீறி வேற திசையில் போகுதா அப்படிங்கிற அச்சமும் வருது இல்லையா? இட்ஸ் bringing deja vu of Bangladesh, Sri Lanka, Arab Spring. இல்ல, முதல்ல வந்து இது ஒரு மாதத்திற்கும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை. அரசாங்கம் எந்த ஒரு, அதாவது வெறுமை வந்து அந்த பேப்பர் லீக் பண்ண பர்சன்ஸ்னு ஒரு 13 பேர் அரெஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க. பட் இதற்கு தார்மீக பொறுப்பு, லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 20 பேர் தங்கள் உயிரை எடுத்து விட்டார்கள், மாய்த்து கொண்டார்கள். ஸோ இது வந்து ஒரு சாதாரண பிரச்சனை. ஒரு 4 அந்த லோவர் லெவல்ல பண்ண ஸ்டாஃபை வந்து பிடிச்சிட்டு போடலாம், அதோட அதை மூடி மறைச்சிடலாங்கிற மாதிரி இல்லை. என்னுடைய கேள்வி, சரி தர்மேந்திர பிரதான் நீங்க ராஜினாமா பண்ண வைக்கல, அவர் பண்ண மாட்டாரு, ஏன்னா அது வந்து அரசாங்கத்தையும் உங்களையும் வீக் பிரைம் மினிஸ்டரா காட்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. வேற ஒரு மினிஸ்ட்ரி கூட மாத்தக்கூடாதா? நான் என்ன கேட்கிறேன், சரி ஒரு ஹாஃப் வே நான் வந்து இந்த பிரச்சனையை நான் கேட்கிறேன். இது வந்து மத்த போராட்டம் மாதிரி கிடையாது ஹரி. பாஜக ஆதரவாளர்களே வந்து இதுல அரசாங்கம் தவறுகளை செய்கிறது என்று கூறிக்கொண்டிருக்கிற ஒரு போராட்டம். இப்போ சிஏஏஓ, ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்டோ பாஜக ஆதரவாளர்கள் ஸ்ட்ரெயிட்டாவே ஆப்போசிட் சைட்ல இருந்தாங்க. இது அந்த மாதிரி கிடையாது. பாஜக ஆதரவாளர்கள், பாஜக எதிர்ப்பாளர்கள் எல்லாரும் சொல்றாங்க நடந்திருப்பது ஒரு அநியாயம், அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். யாராவது ஒருத்தர், மூத்த அதிகாரியோ அமைச்சரோ பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். சரி, தர்மேந்திர பிரதானாலதான் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததா டெல்லியில? என்ன அவருக்கு என்ன முக்கியத்துவம்? தர்மேந்திர பிரதானே கிடையாது ஹரி. என்ன மாதிரி பிரசிடென்ட் டாக்டர்? இன்னைக்கு சாலையில போராடி இந்த அமைச்சரை மாத்த அந்த அமைச்சரை மாத்த அப்படின்னா வாட் பிரசிடென்ட் இட் செட்ஸ்? நீங்க வாட் இஸ் ராங் வித் இட்? டெமோக்ரஸில, ஒரு ஜனநாயகத்துல
அமைதியாக போராடுவது என்பது ஒரு How is it wrong? ரயில் உறுதி ஆக்சிடென்ட் செய்யப்பட்ட ஒரு அதிகாரம். ரயில்வே மந்திரிகள்லாம் ராஜினாமா பண்ணலையா சுந்தர காலத்துல? எஸ் ஸ்ரீராம், வாட் இஸ் ராங் வித் இட்? ஆடியோல பிரச்சனை சார், ஏதோ ஒரு தொடர்பு பிரச்சனை இருக்கு சார், கம்யூனிகேஷன் மிஸ்டேக் இருக்கு சார் நமக்குள்ள. ஸ்ரீராம் சார், எஸ் யூ ஆர் ஆடிபிள் நவ. எஸ் சொல்லுங்க. எஸ், அவர் ஏன் ராஜினாமா பண்ணக்கூடாது? தர்மேந்திர பிரதான் ராஜினாமாக்கள் அமைச்சர்கள் பிரச்சனைகளுக்கு பண்ணுவது புதுசு இல்ல. ராஜினாமா பண்றது, ராஜினாமா பண்ண கூடாதது, அது தட் இஸ் a செகண்டரி இஷ்யூங்க. நடந்தது தவிர்த்துக்கலாம், மறுக்கல. அநியாயம் ஒண்ணும் கிடையாது. எல்லா இடத்துலயும் சில இடத்துல பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக இது ஒரு 25 லட்சம் பேர் நடக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன், ஒரு எக்ஸாம்ல கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம், மாற்று கருத்து இல்லை. அதனாலேயே அந்த அமைச்சர் வந்து ரிசைன் பண்ணா எல்லாம் சரியாயிடுமா? ஃபியூச்சர்ல நடக்காம இருக்கிறதுக்கு நிச்சயமாக என்ன பண்ணணும், அதற்கு கன்ஸ்ட்ரக்டிவ் ஒபினியன் கொடுக்கணும். உடனே அநியாயம் பேர்னா எத்தனை கோடி குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க, எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும், how much time resources they have invested? சார், வெஸ்ட் பெங்கால்ல போன எலெக்ஷன்ல விழுந்த போது 280 பேர் செத்தாங்க. அந்த மமதா பானர்ஜி சுமந்த் கேட்டிருப்பாரா சொல்லுங்கன்னு? Sir, கிடையாது சார். You no. It is not about, this is the same word that you keep using. யார் சார் பொறுப்பு? யார் பொறுப்பு? அந்த அதிகாரி. It is about no, let me complete, boss. You call me for asking, talking, allow me to talk. Sriram sir, go ahead. அதுக்கப்புறம் சுமந்த் வரார். Yeah, go ahead. It is not about water bottle. The point is, the media and the selective people like Sumant have one yardstick for BJP and they have another yardstick for Indie Bloc and their favorite parties. Please call a spade is a spade. I had the guts to say, yes, this government could have done better. I don't support blindly, but immediately saying, no, Pradhan should resign, that guy should resign, this guy should resign, and none of you all question the Indie Bloc for whatever happened. None of you all question, including the Tamil Nadu media. Now you come and question Pradhan, you come and question Dharmendra Pradhan. Sorry. Please don't be a hypocrite. Please be call a spade a spade. I say, yes, there was a mistake. Yes, it could be avoided. But that doesn't mean resigning is a solution. Okay, Sriram sir. ஹரி ஒரு நிமிஷம், ஹரி ஒரே நிமிஷம். யூபிஏ ஆட்சி காலத்துல 4 அமைச்சர்கள் ராஜினாமா செஞ்சாங்க. சார்ஜ் ஷீட் இல்ல, எஃப்ஐஆரே ஒருத்தர் மேலயோ 2 பேர் மேலயோ தான் போடப்பட்டது. சார்ஜ் ஷீட் கிடையாது. வெறும் அலிகேஷன்ஸ் அடிப்படையில அவர்கள் ராஜினாமா செய்தார்களா இல்லையா? இல்ல, அவங்க மேல குற்றவாளிகளா இருந்தது, ஊழல் செஞ்சாங்க. என்ன குற்றவாளிக்கு? அஸ்வினி குமார் மேல என்ன கம்பேரிசன் இது? என்ன கம்பேரிசன் இது? இன்ஃபேக்ட் those are even smaller. அது ஊழல் வந்து சாட்டுங்க. இதுல வந்து என்ன குற்றச்சாட்டு? தவறு வந்து மினிஸ்டர் அப்புறம் மினிஸ்டர் லீக் பண்ணாரா? மினிஸ்டரா பைசா பண்ணாரா? இது தவறு from the officials. How would one minister be solely responsible? I am not saying he is not responsible, but not to the extent of resigning. இல்ல சார், ரயில் விபத்துக்கு மந்திரி ராஜினாமா செஞ்சது சுதந்திர இந்தியா. மந்திரி தான் கல்ல வச்சு ட்ரெயினை டீரைல் பண்ண வச்சாரா? மந்திரி தான் வந்து ட்ரெயினை வச்சு டீரைல் பண்ண வச்சாங்களா? என்ன சார் லாஜிக்கே இல்லாம சொல்றீங்க? ஒரு லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 20 பேர் சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா தெரியலையா? I mean, this is absurd. எப்படி நீங்க இந்த மாதிரி பேசலாம்? நீங்க இல்ல, நீங்க யாராவது சொன்னாங்களா? நீங்க யாராவது கவர்மெண்ட் could have done betterனா என்ன அர்த்தம்? நீங்களா ஏன் பண்றீங்க? நெட் எக்ஸாம் எப்படி லீக் ஆச்சு? யுஜிசி நெட் எக்ஸாம் நிச்சயமாக தவறு நடந்திருக்கிறது. அதை அவாய்ட் செய்திருக்கலாம். அதை எவ்வாறாக செய்ய வேண்டும்? இப்ப நீங்க ஆர்மில பிளேன்ல எடுத்துன்னு போனா கூட நீங்க சிரிக்கிறீங்க, நீங்க क्वेश्चन பண்றீங்க. அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அது காட்டப்படுது, உடனே அங்கேயும் சிரிக்கிறீங்க. நீங்க வந்து ஆர்மி வேணுமா, பிளேன் வேணுமான்னு கேள்வி கேக்குறீங்க. என்ன பண்ணணும்ன்றீங்க? விமானப்படை இதெல்லாம் வருது, விசித்திரமா இருக்கு. சார் பொறுப்பு ஏத்துக்கங்க சார், பொறுப்பு ஏத்துக்கங்க. ஒரு மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது. இந்த தவறுக்கு நாங்கள் பொறுப்பேற்று சார், பிரதான வந்து வேற ஒரு மினிஸ்ட்ரிக்கு போட்டா இந்த கவர்மெண்டே விழுந்து போடுமா? என்ன சார் ஆகும்?
ஓகே, ஒரு டெட்லாக்ல இருக்கு, இந்த பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு, இதுக்கு என்ன சரியான தீர்வுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லாருமே கோல் போஸ்டர் ஷிஃப்ட் பண்றாங்க, அரசு உறுதியா இருக்கு, எதிர்க்கட்சிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த அமைப்புகளும் ஒவ்வொரு நிலைப்பாடு கொண்டவங்களா இருக்கிறாங்க. இது எதை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அடிப்படையில் ஒரு ஓப்பன் டிபேட்டுக்கு பார்லிமெண்ட்டுக்குள்ளே அது வரட்டும். ஏன்னா இப்போ நேரடியாக கொஷின்ஸ் அப்படின்னும் போது யாருடைய கொஷின்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியாது. பப்ளிக்கினுடைய ரெப்ரஸன்டேட்டிவாகவே அப்போசிஷன் பிளாக் அல்லது என்டிஏ இல்லாத எல்லோருமே அங்கே கொஷின்ஸ் ரைஸ் பண்ணட்டும். நமக்கு என்னென்னா, ஸ்ரீராம் சார் சொன்னாங்க கால் ஸ்பேட் அ ஸ்பேட்னு. ஐ ஹவ் ஃபியூ டேட்டா, இந்த எக்ஸாம் லீக்ஸ் அது சம்பந்தமான விஷயங்களை மட்டும் நான் கொஞ்சம் குயிக்காக ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். 2015 இருந்து இப்போ 2026 வரைக்கும், இப்போ கடைசியாக இந்த நீட் பேப்பர் லீக் சிபிஐ போச்சு. இந்த 11 இயர்ஸில் சிபிஐ எடுக்கக்கூடிய 18th பேப்பர் லீக் கேஸ் அது. அதோடைய கன்விக்ஷன் இது வரைக்கும் ஒரு கேஸில் கூட 11 இயர்ஸில் வாங்கி தரல. இடி பல நூறுக்கணக்கான கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டிஸை கன்ஃபிஸ்கேட் பண்ணியிருக்கிறாங்க, அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. 11 கேசஸ் உள்ளே வந்திருக்காங்க. கன்விக்ஷன் ரேட் இஸ் 0, கன்விக்ஷன் கேஸ் இஸ் 0. இது ஒரு சைடு. அப்போ நீங்கள் எங்கே அக்கௌண்டபிலிட்டி வச்சுங்க? அதில் ஒருத்தர்லாம் 4 பேப்பர் கேஸில் லீக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரு. ஒன்றுத்தில் ஆகிறாரு, உள்ளே போகிறாரு, பெயிலை வாங்கிட்டு வெளியில் வந்து வேறு இதில் லீக்காய் மறுபடியும் கைதாகி போகக்கூடிய அளவுக்கு அது ஒரு நெக்ஸஸே அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ நெக்ஸஸனுடைய கோரை கண்டுபிடிச்சி நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணீங்களாங்கிற கொஷின் ரைஸ் ஆகும். இது ஒன்று. ரெண்டாவது, இதில் பல மோட்ஸ் ஆஃப் இருக்குது. உங்களுக்கு வெறும் பேப்பர் லீக் அப்படிங்கிறத தாண்டி இம்பர்சனேஷன் ஒரு பிரச்சனை, OMR டேம்பரிங், ரிசல்ட் மேனிப்புலேஷன், அதை தாண்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சீட்டிங். நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் இருந்துக்கிட்டு ஆன்லைன் மோடில் எழுதக்கூடிய அந்த கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி ஆன்சர்ஸை சப்மிட் பண்ணுற அளவுக்கெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க. இதில் மல்டிபிள், அப்போ நீங்கள் க்ரைமே உங்களுக்கு அடுத்தடுத்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு போதுன்னா அதை வந்து கண்டுபிடிச்சி அதை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கு. நீட் எக்ஸாம் நடத்துறதுல இந்த முகமையில் நிறைய சொதப்பல் இருக்கு. போன முறை சொதப்பி இருக்கு, இது ஒரு முறை நடந்தால் பரவாயில்ல, 2 முறை நடந்தால் பரவாயில்ல, தொடருது, நான் மறுக்கல. பட் ஆனால் இது போகக்கூடிய திசை உங்களுக்கு ஃபோக்கஸ்டாக படுதா? இது வேற மாதிரி வேற சக்திகள் உள்ள வந்து கோல் போஸ்டே ஷிஃப்ட் பண்ணுறதை பார்க்குறோம்ல. பிரதான் ராஜினாமான்னாங்க, அப்போ பிரதான மந்திரி ராஜினாமா வரைக்கும் பேசுறாங்க. இன்னைக்கு வெவ்வேறு சக்திகள் உள்ள வர்றாங்க போது இன்னும் கொஞ்சம் கவனமா அதை கையாளணும். இப்போ நீட் குறித்து கவர்மெண்ட் ரெடியாகவே ஒரு ஓப்பனஸ்க்கு வராத போது இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்குது. ஒன்ஸ் அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா நீங்கள் அந்த ஸ்பேஸை ஓப்பன் பண்ணலைங்கிறது தான் இப்போ பிரச்சனை. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் இதில் ஒரு பாயிண்ட்டு, இதில் என்டிஏனுடைய சீஃபாக இருந்தவரை சுபோத்குமார் சிங் 2024 அவர் ராஜினாமா பண்ண சொல்கிறாங்க. அடுத்த 3 மாதத்தில் அவரை மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல், யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீலில் அடிஷனல் செக்ரட்டரி அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசராக போட்டு, அதற்கடுத்து இப்போது சத்தீஸ்கர் பிரைம் மினிஸ்டருக்கு பிரின்சிபல் செக்ரட்டரியாக அவர் இருக்கிறார். நீங்கள் அவருடைய பொசிஷன் வைஸ் பார்த்தா அது ஆக்சுவலாக ப்ரமோஷன். நீங்கள் எதுக்கு அவரை ரிமூவ் பண்ண வச்சிங்க? ஒரு கேஸு சிக்கலாகி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு ஸ்ட்ரக்சர் பாஸ் ஆச்சுங்கிறதுக்காக பண்ணீங்க. ஆனால் அவர் நடவடிக்கை எடுத்து அக்கௌண்டபிலிட்டி ஆக்குனீங்களானா இல்ல. ராஜ்யசபா 2023 அவங்க ஒரு இல்ல, அவருக்கு அக்கௌண்ட் இந்த இன்னைக்கு சிபிஐ எடுத்திருக்க 18 வழக்குகள் ஓவராலா லாஸ்ட் 20 இயர்ஸ்ல 220 கேசஸ். அதுல 72 in UPA period, 148 which is double the time in இப்போ இருக்கக்கூடிய என்டிஏ பீரியட். இதில் ஸ்டேட் வைஸாக பிரிச்சிங்கன்னா பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸோ அல்லது இங்கே சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் நீங்கள் எடுக்கும் பொழுது 66%, அரௌண்ட் 99 கேசஸ் அவுட் ஆஃப் 148 என்டிஏட்ட இருக்குது. யூபிஏ ஆளக்கூடிய இடத்துல 1/5, 20% கேசஸ். மற்ற யூபிஏவும் இல்லாமல் என்டிஏவும் இல்லாமல் மற்ற ஸ்டேட் பார்ட்டிஸ் ஆளக்கூடிய இடத்துல 1/6, 13% ஆஃப் பேப்பர் லீக்ஸ் இருக்குது. இதுக்கு அர்த்தம் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எஃபிஷியண்ட்டாக இல்லைங்கிறதல்ல. பிஜேபி அதிகமாக ஆள்றதுனால அது அதிகமாக கூட இருக்கலாம், நம்ம அதுக்குள்ள போல. பட் நீங்க இதற்கான கவுண்டர் மெக்கானிசம் என்ன வச்சிருக்கீங்க, அரசாங்கங்களை நோக்கி கொண்டு போறது அப்படிங்கிறது தான் நம்ம. ஸ்ரீராம் சார், உங்களுடைய பார்வையை பதிவு செய்யுங்க. ஐ அம் வித் யூ. இது வந்து ஒரு அனார்க்கியை நோக்கி போகக்கூடாது, வேற நாடுகள் நடந்தது போல நடக்கக்கூடாதுங்கிறதுல ஐ எம் ஈக்குவலி கன்சர்ன்ட் அஸ் யூ. பட் அது நோக்கி போகாம இருக்க அரசு ஒரு பொறுப்பு குரல் எடுத்து இன்னும் கன்சல்டேட்டிவா மற்ற குரல்களை கேட்டா அதை நீங்கள் முளையில கிளியறியலாம். இல்லாட்டி அதை வந்து கைமீறி போகக்கூடிய எல்லா ஆபத்தும் இருக்குதான் சார். நம்ம திருப்பி சொல்றோம், அன்னார்கிக்குள்ள போகக்கூடாது, இந்த மாதிரியான கன்சர்னிங் வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. பட் வர்றதே அந்த அப்ஜெக்டிவோட தான் வர்றது. நம்ம டெல்லி ரைட்ஸ் பார்த்திருக்கோம், நம்ம ஃபார்மர்ஸ் ஸ்ட்ரைக்கை பார்த்திருக்கோம், நம்ம வந்து இப்ப திருப்பி இதை பார்க்கிறோம். எப்படியாவது நாட்டை சீர்குலைக்க வருவதற்கான ஃபர்ஸ்ட் அஜெண்டா, அதற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த விஷயத்தை அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷனா ப்ளோ பண்ணி அதுல ஊடுருவை செய்வது. இன்னைக்கு லாரி ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸ் தானே, எதுக்கு லாரி ஃபுல்லா கல்லு அந்த அந்த அந்த
அந்த இது இது ஃபாஸ்ட் பண்ற இடத்துல இருக்கணும், எதுக்கு போலீஸையும் கையாளணும், எதற்கு ஒருத்தருடைய மண்டைகளை உடைக்கணும், எதற்கு கல் எறியணும், இது வந்து அனார்கி இல்லாம என்ன, இது வந்து ஒரு விஷயத்தை கையில போலீஸ் முதல்ல செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்களான்னு பார்க்கணும். பட் செஞ்சதா தவறு. அதை மத்திய அரசாங்கம் நிச்சயமாக அது இன்னும் பெட்டராக கையாளும். எல்லாத்துக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இத வந்து நிற்பவர் யார்? பிரகாஷ் ராஜ் யார் என்று தெரியும், ஷப்னா அஸ்மி யார் என்று தெரியும், சோனம் வாங்சுக் யார் என்று தெரியும். வந்து சேர்பவர்கள் எல்லாமே இந்த லெப்டிஸ்ட் கூட்டம் என்பது நாட்டில் அனார்கியை எப்படியாவது எடுத்து வர வேண்டும் என்பது பொருள். இது ஸ்டூடெண்ட்ஸ் இப்படிலாம் வச்சு நம்மளும் வருத்தப்படுறோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் முக்கியம். அது ஸ்டூடெண்ட்ஸோட புரொட்டஸ்டா இருந்தா கூட நம்ம நிச்சயமாக அதை வரவேற்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் அதை வைத்து 42 உயிர் போச்சு டெல்லியில. இதே ஆம் ஆத்மி ஆட்கள் செய்ததுனால உயிர் போவதும் மக்களுடைய சொத்தும் சேதமடைவதையும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. நிச்சயமாக இந்த அரசாங்கம் எதை செய்ய வேண்டும் என்று தெரியும். அதற்கான புரொட்டஸ்டை பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஆனா நிச்சயமாக இந்த மாதிரி அனார்கித்தனமான விஷயத்தை கையில் எடுத்தால் அவர்களுக்கான பாடத்தை புகட்ட வேண்டிய கட்டாயம் மத்திய அரசாங்கம் இருக்குது என்பதை மறுக்க முடியாது. டாக்டர் சுமந்த், இதுல எல்லை மீற அம்சங்களும் இருக்கு நீங்க பாக்கலையா? சில ஹிடன் அஜெண்டா இருக்குன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. இல்ல, எனக்கு ஒண்ணுதான் புரியல. இன்னும் அவங்க பாகிஸ்தான் ஏஜென்ட், சைனா ஏஜென்ட், சோனம் வாங்சுக் சைனா ஏஜென்ட்ட்டாங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து பாகிஸ்தான் பின்னாடி இருக்கு, இல்ல தேச துரோகிகள் செய்யக்கூடிய இது வந்து இன்னும் வரல, வரும். இது எப்படியும் ஆரம்பிச்சுட்டாங்க ஏற்கனவே, அர்பன் நக்சல்ஸ். சோ பேசிக்கா அரசாங்கத்தை யார் பொறுப்பேற்க வைத்தாலும் முயற்சித்தாலும் அவர்கள் ஆன்டி இந்தியன். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன். நேத்து நம்ம பார்த்தோம், சாதாரண மாணவ மாணவிகள் சிலர் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அதுல ஒரு சிலர்லாம் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டே வந்தாங்க ஸ்கூல். பாத்தீங்களா தெரியல ஹரி. அதுக்கப்புறம் பை தி வே இந்த கல்வீச்சுங்கிறது வந்து காவல்துறை சில வீடியோஸ் மறுப்பீங்களா இல்லையா? கல்வீச்சு நடக்கணும், போலீஸ் மேல அட்டாக் நடக்கணும். இல்ல ஒரு நிமிஷம். பிரகாஷ் ராஜ பத்தி சொன்னாரு. பிரகாஷ் ராஜ் ஒரு நக்சலைட்டு, ஒரு தீவிரவாதினா அவர் ஏன் வெளியே இருக்காரு? என்ன லாஜிக் இது? உங்களுக்கு பிடிக்காத கருத்தை யார் தெரிவித்தாலும் அவர்கள் இந்தியாவுக்கு எதிரானவர்கள். இது என்ன மாதிரி போக்கு? இது எங்க போய் முடியும்? இந்த பர்டிகுலர் திங்ல பிள்ளைகள், யங்ஸ்டர்ஸ், அதனால வந்து இன்னும் ஆன்டி நேஷனல் இவங்க எல்லாம் தீவிரவாதிகள் இன்னும் ஆரம்பிக்கல. ஏன்னா தீவிரவாதிகள் ஆரம்பிச்சாங்கன்னா மக்களுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தி தான் வரும், இவங்களை வந்து நெகட்டிவா பெயிண்ட் பண்ண பார்த்தாங்கன்னா. சோ அதனாலதான் எதையும் கண்டு கவலைப்படாத ஒரு அரசு இறங்கி வந்து நேத்து நட்டா போய் நட்டா வந்து அவர்களை அழைத்து 2 லீடர்ஸ், இந்த சிஜேபி லீடர்ஸ் சந்திச்சிருக்காரு. இன்னைக்கு ராகுல் காந்தி பிரதமர் வீட்டு வாசல்ல தர்ணால ஈடுபடும் போது ஜிதேந்திர சிங் அமைச்சர் போய் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். இதுவே இந்த அரசுக்கு பெரிய விஷயம். ஏன்னா தவறுகள் செய்ய முடியாத ஒரு அரசு இந்த அரசு. தவறே செய்யாது, தவறு செய்தாலும் அதை ஒத்துக்கொள்ளாது. இந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கிறதுனால அது ஆக்சுவலா இட் இஸ் an ஆன்டி டெமோக்ராட்டிக் திங். எல்லா அரசுகளும் தவறு செய்யும் போது தங்கள் தவறை ஏற்றுக்கொண்டு கரெக்டிவ் மெஷர்ஸை எடுக்கிறாங்களா அப்படிங்கறது தான் முக்கியம். ஐ டேக் தட் பாயிண்ட். அகைன் நான் ஸ்ரீராம் எடுத்து போறேன்னு நினைக்கிறேன். இதுல நிறைய சிக்னல்ஸ் நீங்க பாத்தீங்க. டைரக்டர் அந்த என்டிஏ ல இருந்தவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்ப சத்தீஸ்கர் சிஎம் உடைய செக்ரட்டரி ஆக்கி இருக்காங்க. அவருக்கு ப்ரமோஷன் மாதிரி டெஸ்டிங் ஏஜென்சியை சொல்றீங்க. ஸ்ரீராம் சார், இதுல நீங்க சிக்னல்ஸ் படிக்க வேண்டாமா? திடீர்னு ஒரு சிஜேபிங்கிற ஒரு அமைப்புக்கு 3 கோடி பேர் ஆன்லைன்ல சேர்றாங்க. இதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆன்டி நேஷனல்ஸ் கோட் வித்தின் கோட் வந்து இருந்தாலும் கூட இவ்வளோ இது மாதிரி ஒரு மொமெண்டம் டெல்லியில பிக் ஆகுது, மாணவர்கள் வர்றாங்க அப்படிங்கும் போது the government should also read the signals. இதுல இருந்து கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும். ஏஜென்ட் அது உன்னோட விட்டுட்டாங்க. ஆமா சொன்னாங்க. நம்ம யாரு இங்க வந்து சுமந்தா டைட்டில் கொடுக்குறாரு எல்லாருக்கும். நம்ம அர்பன் நேஷனல் சொல்லிட்டோம், நம்ம டெரரிசம் சொல்லிட்டோம், நம்ம பாகிஸ்தான் சொல்லிட்டோம்னு சுமந்தா ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறாரு. அது அவருடைய பிரச்சனை. நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, யார் இந்த அபிஜித் போஸ்? ஆம் ஆத்மி பார்ட்டியோட who's is அபிஜித் போஸ்? ஆம் ஆத்மி பார்ட்டிஸ் ஆப்போட ஃபார்மர் மீடியா செல் ஹெட். இது என்ன இவ பெரிய புது ஆளா இவரு?
ஒரு கட்சியிலிருந்து வெளியில வந்து தானா ஒரு காக்ரோச் பார்ட்டின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. எண்ட் ஆஃப் தி டே இது ரூட் யாரு? இதே ஆம் ஆத்மி பார்ட்டி இப்ப யூபிஏ அரசாங்கம் இப்ப இந்தியா அலையன்ஸ்னு வரலையா, பேரை மாத்தின்னு வர அதே கூட்டம். அந்த கூட்டத்தோட அப்ஜெக்டிவ் வந்து கன்ஸ்ட்ரக்டிவா இல்ல, அந்த கூட்டத்தோட அப்ஜெக்டிவ் வந்து டிஸ்ட்ரக்டிவா இருக்கு. நாட்டை சீரழிக்கணும், பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தை உடைக்கணும், இதெல்லாம் தான் பிரச்சனை. இதில் நிச்சயமாக இந்த விஷயத்தை நம்ம யாரும் சேர்க்கல. பிரகாஷ் ராஜுக்கு இந்தியாவுடைய பிரச்சனை எங்க எல்லாருக்கும் தெரியும். உங்க பிரகாஷ் ராஜ் உங்களுக்கு நல்ல மனுஷனா இருந்தா நீங்க வச்சுக்கோங்க சுமந்த். பிரகாஷ் ராஜ் வாழ்க்கையில ஏதோ உருப்படியா பண்ணிருக்காரு, நாட்டுக்கு என்ன உருப்படியா பண்ணிருக்காரு? ஒழுங்கா ஓட்டாது போட்டிருக்காரா? பிரகாஷ் ராஜ் பேச்செல்லாம் கேட்டு நம்ம இங்க வாழ்க்கை இங்க அரசாங்கம் நடத்த முடியாது. இந்த அரசாங்கம் கான்ஸ்டிடியூஷன் படி நடக்குது. இதே பிரகாஷ் ராஜ், இதே ஷபனா அஸ்மி, இதே ஜாவித் அக்தர், இதே நந்திதா ராய், இதே அருந்ததி ராய், இதே ஆட்கள் மீண்டும் மீண்டும் வந்தா அது மக்களான நியாயமான இளைஞர்களுடைய புரொட்டஸ்ட் அல்ல. ஆம் ஆத்மி பார்ட்டி இந்தி கூட்டணியோட மறு உருவம். இப்படிதான் நான் பார்ப்பேன் தவிர நிச்சயமாக அரசாங்கத்துக்கு உண்மையாக ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஒப்பீனியனோ இல்ல ஒரு புரொட்டஸ்டையோ பண்ற கூட்டம் கிடையாது. ஓகே சரி, இப்போ நான் ஒண்ணு கேக்குறேன். இப்போ இந்தி கூட்டணிக்கும் ஆம் ஆத்மி கட்சி போன்ற கட்சிகளுக்கெல்லாம் இந்தியா வந்து பலவீனமாக வேண்டும், இந்தியா வந்து செழிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருந்தாக்க அவங்க 5-6 ஸ்டேட்ல ஆட்சியில இருக்காங்க. காங்கிரஸ் 4 ஸ்டேட்ல இருக்காங்க, இவங்க ஆம் ஆத்மி கட்சி இருக்காங்க. சோ எல்லா அரசையும் வந்து கலைக்க வேண்டியதானே நீங்க? ஏன் அதை வந்து அரசு அலோவ் பண்றீங்க? ஏன்னா அவங்க எல்லாம் அக்கார்டிங் டு யூ எல்லாமே பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் மாதிரியா பேசுறாரு. இவர் அபத்தமா சொல்றீங்க. யார் கேள்வி கேட்டாலும் டெலீட் பண்ணலாம், ஏன் டிஸ்மிஸ் பண்ணலாம், இது எல்லாம் என்ன மாதிரியான ஒரு கேள்விங்க? இவரு மையப்படுத்தி அதை பயன்படுத்தி அந்த சென்டிமெண்ட்ஸை பயன்படுத்தி ஒரு பொலிட்டிக்கல் நோக்கம் இருக்குங்க. இருங்க ஹரி, நம்ம பிள்ளைங்க தங்க எதிர்காலம் அழியுதுங்கிறத மனசுல வச்சுட்டு கவலையோட அவங்க போய் போராடுறாங்க. அவங்கள போய் இந்தியாவுடைய நலனுக்கு எதிரானவர்கள் அப்படிலாம் சொல்றது என்ன? வாட் கைண்ட் ஆஃப் அப்ரோச் இஸ் திஸ்? பட் இப்ப நீங்க தலைமை தாங்கி நடக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லையா? பிஜேபி சப்போர்ட் ஹரி ஒரு நிமிஷம் ஹரி, தலைமை பிஜேபி உருவாக்கியவர் ஆம் ஆத்மியில் இருந்தவரா இல்லையா? ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். எந்த ஒரு போராட்டம் வெடிச்சாலும் அதில் சிலர் ஊடுருவ முயற்சிப்பார்கள். அவர்களுக்கு அஜெண்டா இருக்கும், அவர்களுக்கு தங்களுடைய ஐடியாலஜியை கொண்டு போய் புகுத்தணும் என்ற எண்ணம் இருக்கும். ஓகே, நம்ம பேசுறது வாட் இஸ் த காஸ்? இதற்கு இவங்க என்ன கேக்குறாங்க? ஒரு அமைச்சர் இவ்வளவு பெரிய தவறு அவர் டிபார்ட்மெண்ட்ல நடந்திருக்கு, பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறாங்க. ஓகே, பொறுப்பெல்லாம் ஏத்துக்க முடியாது, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. அடுத்த ஸ்டேஜ் காவல்துறையை வச்சு லத்தி சார்ஜ் பண்ணி டியர் கேஸ் கண்ணீர் புகை குண்டை போட்டு அவங்கள அனுப்புறது. வாட் இஸ் திஸ் அப்ரோச்? நீங்க பிஜேபி ஆதரவாளர்களுக்கே இது பிடிக்கலைங்க. ஃபர்கெட் மத்தவங்க, பிஜேபியை சப்போர்ட் பண்றவங்களே வட இந்தியால இது தப்பு, அரசாங்கம் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அவர் இல்லைன்னா இந்தியாவில் எஜுகேஷனே கொலாப்ஸ் ஆயிடுமா? ஓகே, இறுதி கருத்து உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பிரச்சனையை முதல்ல எடுத்தது தமிழ்நாடு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வந்து நீட் விவகாரத்தை வந்து நீட்டை அக்செப்ட் பண்ணும்போது தமிழ்நாடு மட்டும்தான் வேற குரல் கொடுத்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறல. இதை யாரெல்லாம் சாம்பியன் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் கூட அமைதியாக இருக்கிறாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் நீட் விவகாரத்தை நாடு முழுக்க பேசியது. ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் போராடுது, திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு பிரதமர் வீட்டு முன்னாடி இல்லை. ஸோ காட்சிகள் மாறி தமிழ்நாட்டில் இது ஒரு வேறு தோற்றம் அடிக்கிறதையும் பார்க்குறோம். இல்லை, தமிழ்நாடு எனக்கு தெரிய எல்லாரும் ஜந்தர் மந்தர் குறித்து என்டையர் இந்தியாவும் யோசிச்சு கொண்டிருக்கும் போது ஜனநாயகன் சென்ட்ரிக்காக அங்கே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமா அப்படிங்கிறது. நீட் என்பதை இன்றைக்கு ஒரு பிரச்சனைங்கிறத தாண்டி அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னு நான் சொல்லலை. ஆனால் இன்றைக்கு இந்த நீட் விவகாரத்தில் பேப்பர் லீக் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இவங்களுடைய டார்கெட் எக்ஸாமே வேண்டாங்கிறதுனால இதுக்கு போகலையா? ஏன்னா வெறும்னே ஆர்எஸ் அவர்கள் போய் அந்த சாலிடாரிட்டி சொன்னதோட தான் டிஎம்கேவோட பொசிஷன் நிற்குது. நீங்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளே இவங்க ஒரு இதை எழுப்பும்போது அவங்க மேகதாதுவை தனியாக எழுப்புறாங்க. அதாவது இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்கோர்ஸை செட்டில் பண்ணிப்பதற்காக காமன்
அவங்களும் ஒரு வெவ்வேறு பாயிண்ட்ல வரல அப்படிங்கிற ஒரு பார்வை. இதுல இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியின் மீதும் எனக்கு அவங்களும் நீட்டுக்கு எதிரான ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கல்வி உதவித்தொகை வழங்கும் விழால சொன்னாரு, அன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆகல, அனிதாவினுடைய மரணம் எனக்கு என்னுடைய தங்கையினுடைய மரணத்தை அந்த வழியை எனக்கு கொடுத்தது, அது அவருடைய உணர்வு சார்ந்தது, அதில் நம்ம எந்த கமெண்ட்டும் அடிக்க முடியாது. ஆனால் இப்போ அவர் முதலமைச்சராக இருக்கும்பொழுது ஒரு 4 பிள்ளைகள் தமிழ்நாட்டில் நீட் தேர்வின் காரணமாக தங்களுடைய உயிரை போக்கியிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் ஒரு இரங்கல் பதிவை கூட முதலமைச்சர் தரப்பிலிருந்து வரல. நான் திரும்பவும் சொல்றேன், இப்போ இவர்களுக்கு அவர் அண்ணன் இல்லையா? ஒரு இதில் நான் ஏன் கேட்குறேன்னா, முதலமைச்சராக அவர் அதுக்கு பொலிட்டிக்கல் லீடராக கமெண்ட் பண்றாங்கிறத தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு ஒரு அப்பீல் இருக்கு. அவர் பண்ணல எத்தனை தலைவர்கள் பண்ணியிருக்காங்க நீட்டு அந்த நீட்டுக்கான மரண விஷயங்கள் குறித்து அதுக்கான இரங்கலை இன்னைக்கு நாடு முழுக்க பெருசா எடுத்துட்டு போன திராவிட முன்னேற்ற கழகமோ காங்கிரஸோ மற்ற இடதுசாரி அமைப்புகளோ எல்லாருமே வேறொரு குறைஞ்சபட்சம் நேற்றைய சிஜேபிக்கு ஆதரவாக இங்கிருந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் கொடுத்ததுக்கு காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி ஒரு நன்றியும் தெரிவித்திருக்கிறார்கள். மம்தா பானர்ஜி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. மம்தா பானர்ஜி டெல்லிக்கு போலனாலும் மஹுவா மைத்ரா நேரில் போயிருக்காங்க. சந்திரசேகர் ஆசாத் கன்ஷிராம் பார்ட்டி அவர் போயிருக்காரு. ஜான் பிரிட்டாஸ் ஏறத்தாழ இந்த மாதிரி போலீஸ் அடிச்சு வேன்ல வச்சிருந்த சிலரையே அவர் போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கக்கூடிய அந்த இதையும் ஷேர் பண்ணி இருந்ததை பார்க்குறோம். குறைஞ்சபட்சம் இவங்க வந்து வேர்ட்ஸாவாச்சும் போராடுகிற சிஜேபி பக்கம் நிற்கிறாங்க, காங்கிரஸ் பக்கம்ங்கிற ஒரு சாலிடாரிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணல. நான் கேட்கறது, முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய ரீச்சை வச்சு எந்த விதமான தவறான முடிவையும் எடுக்காதீங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ் நிர்மல்குமார் இதை வந்து எக்ஸஸை கண்டிச்சிருக்கிறாரு. அரசு தாவேகா சார்பாக ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. தாவேகாவின் சார்பாக ஆக்சுவலாக நேற்றைக்கு ஐடி விங் கொடுத்தது. இன்றைக்கு அமைச்சர் போலீஸ் எக்ஸஸை நோக்கி போறாரா இல்லை மாணவர்கள் 2 பேரையும் மோதல் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியதுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது. ஆக்சுவலாக மோதல் போது நீங்க 2 பேரும் சம தளத்தில் வைக்கிறீங்கன்னு ஒரு பாயிண்ட் வருது. பட் இன்னொரு பக்கத்துல இருந்து வயலன்ஸ் இருந்திருக்கு தானே? இல்லை, இப்போ அந்த இடம் தான் நீங்க ஸ்டேட்னால எதிர்த்தரப்பில் செய்த எல்லா வயலன்ஸையும் டாக்குமெண்ட் பண்ண முடியும், கேஸ் மூவ் பண்ண முடியும். ஆனால் காவலர் சீருடையில் இல்லாமல் மஃப்டியில் முகத்தை மூடிக்கொண்டு லட்டியோட வந்தவர்களும் நேம் பிளேட் இல்லாமல் வந்தது நம்ம என்ன ஸ்டாண்டர்ட்ல எடுத்துக்க வேண்டியிருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு மோட்டிவ் ஆட்ரிபியூட் பண்ண வேண்டியிருக்காங்கிற கேள்வி வரும். அப்போ இது ஒரு 2 தரப்பும் தாண்டி ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஏஜென்சி ஆர் இண்டிபெண்டன்ட் விசாரணை நோக்கி போனா. இறுதி கருத்து டாக்டர் சுமன் ரொம்ப சுருக்கமா? இல்ல, இறுதி கருத்து என்னன்னா, அரசாங்கம் இந்த இளைஞர்களுடைய இந்த போராட்டத்துக்கு செவி சாய்க்க வேண்டும். நாங்க வந்து 10 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டோம், உங்களால ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணிட்டு இருங்க, அப்படி மேக்சிமம் வந்துச்சுன்னா நாங்க காவல்துறையை வச்சு உங்களை அடிச்சு நொறுக்கிடுவோங்கிறது வந்து ஒரு அப்ரோச் கிடையாது. இது மற்ற போராட்டங்களை போன்ற ஒரு போராட்டம் இல்லை. பப்ளிக் சென்டிமெண்ட் இஸ் ஸ்ட்ராங்லி வித் தி ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், இது வந்து பெரிய ஒரு மொமெண்டம் பிக் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது எங்கேயோ டெல்லியில தமிழ்நாடு இல்ல தமிழ்நாட்டுல வந்து அந்த மொமெண்டம் இது வரைக்கும் உருவாகல. தமிழ்நாடு தான் இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாடு இஸ் ஜஸ்ட் a bystander. இல்ல, அது நீட்ல வந்து தமிழ்நாடு இருந்ததுன்னா அது அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆர்கனைஸ்டா அந்த கேம்பெயினை நடத்தினார். இங்க அரசியல் கட்சிகள் எதுவுமே வந்து பெருமளவுல வந்து முன்னாடி நிக்கல. இந்த பர்டிகுலர் போராட்டம் பெருசா எடுத்திருக்கணுமே, தாவேகா ஏன் எடுக்கலன்னு அவர் கேட்கிறாரு. அதெல்லாம் நியாயம் படலையா? இல்ல, யாருமே வந்து இதுக்கு வந்து ஒரு பிஜேபியை எதிர்க்க வேண்டும் கடுமையாகங்கிற நிலைப்பாட்டிலிருந்து 2 கட்சிகளும் they are not very keen. அதனால அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்ஷன் வந்து இது வரைக்கும் எடுக்காம விட்டுட்டாங்க. அது மேற்கொண்டு எடுப்பாங்களா அப்படின்னு அதுவும் சந்தேகமா தான் இருக்கு. பட் அடிப்படையாக ஃபைனல் பாயிண்ட், தர்மேந்திர பிரதான அட்லீஸ்ட் வேறு ஒரு அமைச்சரவைக்கு மாத்துங்க, வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்துங்க. அது பண்றது கூட அவ்வளவு பெரிய ஒரு அவர் இல்லாமல் அப்படிங்கிறாரு எஸ்.எஸ். ஸ்ரீராம். இறுதி எது அட்லீஸ்ட் ஸ்ட்ரைக் a middle ground னு சொல்றீங்க இல்லையா? அதுதான் சொல்றேன், மிடில் கிரவுண்ட். 10 பேரை ரீஷஃபிள் பண்ணா அதுல அவரையும் ஒருத்தரா போட்டுட்டு போலாம். இந்த பர்பஸ்க்கு செய்யாத மாதிரியும் இருந்திருக்கும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஒரு டோக்கன் ஜெஸ்டர் கூட கொடுக்காம நான் உறுதியா இருப்பேன்னா எப்படி ஸ்ரீராம் சார்? எமோஷன்ஸ் ஆர். அதாவது சுமன் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு, மக்க ஸ்டூடெண்ட்ஸ் மேல அக்கறை இல்லை இந்த அரசாங்கத்துக்குன்னு. 50,000 சீட்ல இருந்து 150,000 சீட்டு இந்த 15 வருஷத்துல மெடிக்கல் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணது இந்த பிரதமர். அதே மாதிரி கிட்டத்தட்ட 170 மெடிக்கல் காலேஜும் ஹாஸ்பிட்டலையும் இந்த 12 வருஷ காலத்துல இந்த நாட்டுக்கு எடுத்துன்னு வந்தது இந்த பிரதமர். 60 ஆண்டு காலம் செய்து ஒன்னும் பண்ண முடியாத காங்கிரஸ் இந்த 13 ஆண்டு காலத்துல பண்ணிருக்காரு. இளைஞர்களுக்கும் சரி, நாட்டு மக்களுக்கும் சரி, யூனிவர்சிட்டிக்கும் சரி. பிரகாஷ் ராஜ் சர்டிபிகேட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க அக்கறை இல்லைன்னு சொல்றது அது அவரோட ஸ்டேட்மெண்ட், இருந்துட்டு போட்டோம். நிச்சயமாக பிரதமர் அவர்களுக்கு நாட்டு மக்களுக்கும் நாட்டு இளைஞர்களுக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று நிச்சயமாக தெரியும்.
தர்மேந்திர பிரதான் அவர்கள் இதில் பொறுப்பு ஏற்றிருக்க வேண்டும். நிச்சயமாக அவர் அதை உணர்ந்திருப்பார். எப்படி செய்ய வேண்டும் வருங்காலம் என்பது நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும். இந்த ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு இண்டி கூட்டணியும் வேலையில்லா பட்டதாரியான பிரகாஷ் ராஜ் போன்றவர்களும் இந்த போராட்டத்தில் வந்து இளைஞர்களை தாங்கள் காக்க போறோம் என்று வெறும் 28,000 ஓட்டை வாங்கிய பிரகாஷ் ராஜ் தன் வேலையை பார்க்க போலாம். இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் நாட்டு மக்களையும் இளைஞர்களையும் எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி நடைமுறை செய்ய வேண்டும் என்று நிச்சயமாக தெரியும். சுமந்த் அவர்கள் ஒரு வாட்டியாவது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். தப்பே செய்ய முடியாத ஒரு அரசாங்கம் வேண்டும். அப்போதுதான் அவர் ஒரு அரசியல் விமர்சகர் என்பதை செய்ய முடியாத ஒரு அரசாங்கம், தவறே செய்ய முடியாத ஒரு அரசாங்கம், தவறு எப்பவுமே செய்யாத அரசாங்கம், பொறுப்பு எதற்கும் ஏற்றுக்கொள்ளாத அரசாங்கம். அதுதான் உண்மை. ஸ்ரீராம் சார், நீங்க தவறு செய்யாத அரசாங்கம் மாநிலத்தை பார்த்து தைரியமாக அரசியல் விமர்சகராக ஏதேனும் ஒன்றை என்றைக்காவது சொல்லுவாரே, ஆனால் நான் அவருக்கு பதில் சொல்றேன். தினமும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதனால நீங்க பார்க்காதனால அதுக்கு சொல்லலன்னு அர்த்தம் இல்லை. கீப்பிங் பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ் அபார்ட், இந்த 18 சிபிஐ கேசஸ்ல கன்விக்ஷன் 0ஆக இருப்பதற்கு இந்த அரசு என்ன முயற்சி செய்ய போகிறது, எப்படி அதை இம்ப்ரூவைஸ் பண்ண போறாங்க, கன்விக்ஷன்ஸ் வாங்கி கொடுத்து அதை ஸ்டாப் பண்றதுக்கு சிஸ்டமிக்கா என்ன சொல்யூஷனை பாஜக வைக்க போகிறது என்பதை பொறுத்து சிஸ்டமிக் ரிஃபார்ம்ஸ் ப்ரப்போஸ் பண்ணும்போது தான் உங்களுடைய கன்சர்ன் டுவர்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் ஒரு குட்வில்ல காட்டும் அப்படிங்கிறது தான். ஓகே, நம்ம நிகழ்ச்சியை இந்த தருணத்தில் நிறைவு செய்தாகணும். இது விந்தியமலைக்கு மேலே டெல்லியில் நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் நிறைய பரபரப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. 2 திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள் கைதுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. கடைசியாக திரு விளாத்திக்குளம் எம்எல்ஏ கைதாக இருக்கிறார். அவருடைய பேச்சு அத்துமீறலா இல்லை அரசாங்கத்துடைய நடவடிக்கை சட்டப்படியா அப்படின்னு நம்ம பேச போகிறோம் இடைவேளைக்கு அப்புறம்.